Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Vinanshine UPSC. நான் முதல்வன் and All India Civil Service Coaching Center UPSC 2025 ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் எக்ஸாம் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே அந்த மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸாம் கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா முக்கியமான மாற்றங்கள் இதில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம், இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எலிஜிபிள் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். 2025 எக்ஸாம் நான் எழுத போகிறேன், அட்டன் பண்ண போகிறேன். அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா, எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் தான். ஏதோ ஒரு காரணம் காட்டி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் இருக்க வேண்டாம், எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நான் 2025 அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு மைண்டில் இருக்கா, இந்த எக்ஸாம் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். எந்த ஒரு காரணம் கொண்டும் தவிர்க்க வேண்டாம், எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஓகே ரைட், பார்த்துலாம். இந்த எக்ஸாம் ஸ்காலர்ஷிப்பில் மொத்தம் 1000 ஆஸ்பிரண்ட்ஸ் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. 10 மாதத்துக்கு மாதம் 7500 ரூபா ஸ்டைஃபண்ட் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் எல்லாமே இருக்குது. டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறது செப்டம்பர் 15 கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டேட்டில் தமிழ்நாடு சிஎம் ஃபெலோஷிப் அந்த எக்ஸாம்ஸும் கோயின்சைட் ஆகுது. மேபி டேட் இதுக்கு மாற்றுவாங்களா இல்லை அதுக்கு மாற்றுறாங்கன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் செப்டம்பர் 14 குரூப் 2 எக்ஸாமே இருக்குது. பட் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மே 25. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வருஷமும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் கிடையாது. இந்த எக்ஸாம் தான் 2 இதுக்குமே செலக்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ எல்லோரும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் அதில் கோச்சிங் எடுக்க போகிறவங்களும் சரி, இல்லை நான் முதல்வன் ஸ்டைஃபண்ட் இதுக்காக ட்ரை பண்ணுறவங்களும் சரி, ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ஸை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட், பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகே, நீங்கள் பிஇ பிஎஸ்சி பிஏ எது படிச்சிருந்தாலும், ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அரியர் வச்சுருக்கேன் அதெல்லாம் மேட்ரு இல்லை. டிகிரி கையில் வாங்கியிருக்கீங்களா, இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அடுத்த விஷயம் ஏஜ் எலிஜிபிலிட்டி இதில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் எல்லாருக்குமே காமனாக கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் 21 வருஷம். மினிமம் ஏஜ் லிமிட் 21 வருஷம். ஸோ டிகிரியும் கையில் இருந்தாகணும். கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் ஏ டிகிரி அப்புறம் மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் மினிமம் 21. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ்ட் வருவாங்கள்ல அவங்களுக்கு 32. புரியுதா? ஜென்ரல் கேட்டகரிக்கு 32. இதுவே ஓபிசி வராங்க, ஓபிசி அப்படின்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு 32 + 3 இவங்க 35 வரைக்கும் கொண்டு போக முடியும். ஸோ ஜென்ரலுக்கு 32, ஓபிசி அதாவது பிசி எம்பிசிக்கு 35 அண்ட் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 37 வரைக்கும் எழுத முடியும். டிஃப்ரெண்ட் ஏபிள்டுக்கு 42 வரைக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்த வருஷம் 2025 யூபிஎஸ்சி நான் எழுத போகிறேன், எனக்கு எலிஜிபிள் இருக்கா, நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். 21 மினிமம் எல்லாருக்குமே, எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் எல்லா கேஸ்ட்டுக்கும் 21 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஜென்ரலுக்கு 32, ஓபிசிக்கு 35, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 37. ஓகே, முடிஞ்சுதான்? ரைட், சரிங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் நான் வீடியோ வந்து போடுறேன், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது ஆகஸ்ட் 17. மொத்தவங்களுக்கு 15 டேஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வாரம் இருக்குது. இதுக்குள்ளே டீட்டெயிலாக பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் செப்டம்பர் 9 ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் டேட் பாருங்கள் செப்டம்பர் 15. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 மாதம் கிட்ட தான் வந்திருக்கு. நம்ம 2 வீக்ஸ் பிஃபோர் வீடியோ வந்து போட்டிருந்தோம், உங்களுக்கு டைம் இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு. லாஸ்ட் இயரும் இதே டைமிங் தான், இந்த வருஷம் சேம் தான் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 15 எக்ஸாம். டைமிங் 10 to 12 PM கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் சேஞ்ச், லாஸ்ட் வருஷம் 10ல் இருந்து 1 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, 3 மணி நேரம். பட் இந்த வருஷம் 2 மணி நேரம் மட்டும்தான். ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2 ஹவர்ஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மெட்டில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கான ரிசல்ட் டேட் கொடுத்தாச்சு செப்டம்பர் 27. அந்த டேட் வெரிஃபிகேஷன் அக்டோபர் 4. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது அக்டோபர் 10. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் மஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன புக்ஸ் படிக்கலாம், இந்த 1 மாதம் எப்படி கொண்டு போகலாம், நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு சென்டர் வந்து போடுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை, எக்ஸாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சில முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருவோம். நீங்கள் கவர்மெண்ட் போஸ்ட் இருக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை. அது எந்த போஸ்ட்டாக இருந்தாலும், நீங்கள் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாய்டாக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது
இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க, என்ட்ரன்ஸ் எழுதுறவங்க, ஸ்டைஃபண்ட் வாங்குறவங்க 2025 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கணும். நீங்கள் அட்டன் பண்ணாத பட்சத்தில் உங்களோட ஸ்டைஃபண்ட் கேன்சல் பண்ணப்படும். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் அவங்க வந்து எடுப்பாங்க. அப்போது ப்ரிலிம்ஸ் எழுத போகிறவங்க இந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதுறீங்கன்னா அதுவும் எழுதியிருக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? ரைட். சரி, என்ன முக்கியமான பேட்டர்னை கொண்டு வந்திருக்காங்க? ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பெரிய மாற்றங்கள் பண்ணப்பட்டிருக்கு. நம்பர் 1 என்ன, உங்களுக்கு 2 hours எக்ஸாம் வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் 3 hours இருந்தது, அதை மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 90 ஜிஎஸ் கொஸ்டின், 10 சிசாட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் இயர் 100 உங்களுக்கு ஜிஎஸ் இருந்தது, 50 சிசாட் கொடுத்துருந்தாங்க. இதில் அப்படியே வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா 150 பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் வெறும் 10 கேள்விகள் தான் சிசாட் பேஸ் பண்ணியிருக்கு, 90 கேள்விகள் ஜிஎஸ். அப்போ அதிகமான ஃபோக்கஸ் ஜிஎஸ் தான் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. டோட்டல் மார்க்ஸ் 200 அண்ட் டைம் 2 மணி நேரம். முடிஞ்சுதான். முக்கியமான அப்டேட், ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட், இந்த வருஷம் நெகட்டிவ் மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதிர்பார்க்காத ஒன்று. லாஸ்ட் இயர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. 150 கேள்விகளும் அட்டன் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த வருஷம் நெகட்டிவ் மார்க் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் நெகட்டிவ் மார்க் இருக்குல்ல, அதே ஃபார்மட் இங்கே மேக் பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா நெகட்டிவாக எதை அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 இருக்குது, நம்பர் 2 இருக்குது, நம்பர் 3 இருக்குது. சரி, 2 மட்டும் வந்து வச்சுக்கலாம். 2 இருக்குது. இதில் நான் 2மே அட்டன் பண்ணிட்டேன். ஓகேவா? அட்டன் பண்ணி எனக்கு 2மே கரெக்டாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இல்லை நான் நம்பர் 1 அட்டன் பண்ணுறேன், நம்பர் 2 அட்டன் பண்ணுறேன், 2மே அட்டன் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு 1 மட்டும் கரெக்டாகிடுச்சு, நம்பர் 2 தப்பாகிடுச்சு. அட்டன் பண்ணி தப்பாயிட்டா இதுக்கு 2 மார்க்கும், அன்றைக்கி தப்பாகிடுச்சு இல்லையா, இதுக்கு 0.66 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 1/3 மார்க் இல்லை அப்படின்னா, ஸோ 2/3 வந்து பண்ணி பாருங்கள், 0.66 மார்க் இங்கே மைனஸ் பண்ணப்படும். அட்டன் பண்ணி தப்பானா மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் இங்கே போகும். தெளிவாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்குவோங்க, ரொம்ப குழப்பம் வேண்டாம். யூபிஎஸ்சி என்ன ஃபார்மட்டோ அதே ஃபார்மட் தான் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 இருக்குது, நம்பர் 2 இருக்குது. ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, இங்கே ஏ போடுறீங்க, இங்கே பி போடுறீங்க, எனக்கு 2மே சரியாயிடுச்சா 4 மார்க் கொடுத்துருவாங்க. இது 1. சரி, இப்போ 1 இருக்குது, 2 இருக்குது, இங்கே ஏ போடுறீங்க, இங்கே பி போடுறீங்க, இது எனக்கு சரியாயிடுச்சு. செகண்ட் 1 அட்டன் பண்ணி தப்பாக நான் போட்டுட்டா இதுக்கு 2 மார்க்கும், இதுக்கு -066 மார்க் இங்கே வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது உங்களுக்கான மார்க்கு 1.34 மட்டும்தான். ரைட், இங்கே பாருங்கள், 2மே சரியாக போட்டிங்க, 4 மார்க் கொடுத்துட்டாங்க. இங்கே 1 சரியாக போட்டிங்க, 1 அட்டன் பண்ணி தப்பாகிடுச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ மார்க் தான் வரும். ஓகே, ரைட். இப்போது 1 அட்டன் பண்ணிட்டீங்க, 2 அட்டன் பண்ணல, பிளாங்காக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 2 மார்க் மட்டும் கொடுப்பாங்க, இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ அட்டன் பண்ணலைன்னா கவலை கிடையாது, அட்டன் பண்ணி தப்பானா மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் இங்கே போகும். ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் கொஞ்சம் நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும் தான் வரும், தமிழில் கொடுக்க மாட்டாங்க. காரணம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் ஹிந்தியில் மட்டும் இருக்கிறதுனால இங்கிலீஷ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஹிந்தி இங்கே கொடுக்கல. ஓகே, ஸோ பேப்பரில் 200 கேள்விகள், 100 கேள்விகள், மொத்தம் 90 ஜிஎஸ், 10 சிசாட்டு. ஸோ ஜிஎஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். புக் லிஸ்ட் எல்லாமே நம்ம வந்து போடுறோம். ப்ளஸ் நெகட்டிவ் மார்க் இங்கே வந்து உண்டு. எத்தனை கேள்விகள் அட்டன் பண்ணாலும் சரியாக இருக்க கேள்விகளுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அட்டன் பண்ணி தப்பான நெகட்டிவ் மார்க் இங்கே போகும். பிளாங்காக விட்டால் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். சிலபஸ் என்ன, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ சேம் சிலபஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சிசாட்க்கு சில டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது 10 கேள்விகள் தான், இது ஓரமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, ஸோ ரிசர்வேஷன் யார் யாருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது இங்கே வந்து பார்த்துடலாம். ஸோ பிசி 26% கிட்ட 265 சீட்டு, பிசிஎம் 35, எம்பிசி டிஎன்சி 200 சீட்டு, எஸ்சி 180, எஸ்டி எஸ்சிஏ 30, எஸ்டி 10, ஓசி 310. ஓகே, இது மொத்தமாக 1000 சீட்டு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கப்படுறது. லாஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, 50 சீட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கும் 950 ஜென்ரலுக்கும் வச்சுருந்தாங்க. பட் இந்த டைம் காமனாக 1000 சீட் இங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன மாற்றம் நமக்கு வந்து தெரியாது, பட் எல்லாருக்குமே இது வந்து உண்டு. பார்த்துக்கோங்க எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு. ஜென்ரலுக்கும் இங்கே 300 கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் நம்ம வந்து பார்த்துலாம். இதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படாது. இதில் சென்னை இருக்கீங்களா, ஃபுல் டைம் 225, சென்னையில் பார்ட் டைம் இருக்கீங்க, மொத்தம் 100 சீட் கொடுக்குறாங்க. அண்டு கோயம்புத்தூர் 100 சீட்டு, மதுரை 100 சீட்டு. ஓகேவா, இதில் முக்கியமான விஷயம் காஷன் டெபாசிட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரீஃபண்டபிள் தான், உங்களுக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது காசு வந்து கொடுத்துருவாங்க. இது சென்னை சென்டருக்கு மட்டும் தான் 3000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், பட் திரும்பி அதை கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு
ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அங்கே வந்து கொடுக்கப்படுது. அண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எல்லாமே வந்து கேட்பாங்க, ஸ்டைஃபண்டா நான் ஸ்டைஃபண்டா வேணுமா வேணாமான்னு கேட்பாங்க. எல்லாமே நம்ம வீடியோ போடுறோம், அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிளாஸஸ் எப்போ இருக்கும் அதுக்கான டேட் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்லையும் இதை கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் மாதிரி கிடையாது. எக்ஸாமில் 100 கேள்விகள் தான், 150 கிடையாது, 100 கேள்விகள். 90 ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 10 சிசெட்டில் கவர் ஆகுது. 2 மணி நேரம். முக்கியமான பாயிண்ட்டு இங்கே நெகட்டிவ் மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க, 1/3 மார்க். யூபிஎஸ்சியில் எப்படி கொண்டு வராங்களோ அந்த ஃபார்மேட் நீங்கள் மேக் பண்ணியிருக்காங்க. 2 hours எக்ஸாம், நெகட்டிவ் மார்க் உண்டு, அட்டன் பண்ணால் மட்டும்தான். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான எக்ஸாம்ஸ். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இது தேவையாக இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மாதம் எப்படி படிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வரும். மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் கொண்டு வாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி நிறைய குவிஸ் நான் வந்து கொடுக்குறேன். அந்த குவிஸ் எல்லாம் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். காரணம் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி கேள்விகள் ரைஸ் ஆகும், முக்கியமாக படிச்சே ஆகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் 10 years நம்ம டெலகிராம் சேனல் வினான்ஷன் யூபிஎஸ்சியில் நான் குவிஸ் மாதிரி கனெக்ட் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம சேனலில் எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ கண்டென்ட் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் யூபிஎஸ்சி 2025 ஃபவுண்டேஷன் பேட்சும் போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வித் ஆஃபர் ப்ரைஸ் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.